இன்றைய நமது நேர்காணலில் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ராகுல் தேர்தல் முடிந்த கையோடு முதல் குற்றச்சாட்டு ஒன்றை முன் வச்சிருக்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த விஷயங்கள்ல 30 லட்சம் கோடி கிட்ட முறைகேடு அப்படிங்கிற செய்தி, அது எக்ஸிட் போல வச்சு அதை ஒரு பிரச்சனையா மாற்றுவது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லும் விதமா பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, பர்ச்சேஸ்னா என்ன, அதோட வேல்யூவேஷன்னா என்ன இப்படின்னு எதையுமே தெரியாம ராகுல் வந்து சகட்டு மெனிக்க குற்றம் சாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பதத்தை முன்வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டேட்டாஸ் எதுவும் தெரியாம குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களா? நீங்க இது குறித்து பல வருஷமா பொருளாதார நிபுணத்துவம் பெற்ற நபர், தெரியாம குற்றச்சாட்டு வச்சுட்டீங்கன்ற குற்றச்சாட்டை எப்படி? முதல்ல டிபேட்டுக்கு கூப்பிட்டோம். டிபேட்டை பார்த்து பயந்து ஓடினது யாரு? நாங்களா ஓடினோம்? இதுக்கு வேணால் டிபேட் வைக்க சொல்லுங்கள், அண்ணாமலையை கூப்பிடுங்க, நான் வரேன், பேசுவோம். இல்லையா, நாங்கள் யாரையாவது அனுப்புகிறோம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து, அவன் பியூஷ் கோயலை வர சொல்லுங்கள், பேசி பார்த்துருவோம். இல்லையா, பிரதமர் வராரா, ராகுல் அனுப்புகிறோம், பேசிடுவோம். என்ன உண்மைன்னு தெரிஞ்சிடும். நேரடி டிபேட்டுக்கு வரத்துக்கு பயம் அவங்களுக்கு தான், எங்களுக்கு பயமே கிடையாது. நடந்தது என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரு 3 வாரமாகவே மார்க்கெட்டு இறங்கிட்டு இருந்தது. மார்க்கெட்டுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படிங்கும்போது முதல்ல மார்க்கெட்லேருந்து வந்தவங்க என்ன ஃபீட்பேக்னா, பிஜேபிக்கு 400 வராது, அப்கி பார் 400 பார்னா ஒரு பார்லிமெண்ட்லேருந்து பேசிகிட்டு இருந்தார். இப்போ நான் சும்மா சொன்னேன், அப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வெளியில் பேசினா கூட பேசிக்கலாம். பார்லிமெண்ட்லேயே நான் வருவேன், 400 வருவேன்னு வாய்க்கிழியே பேசினது அவர் தான். ரெக்கார்டு இருக்குது. மார்க்கெட்டு நீ 400 வராதுன்னு சொல்லிட்டார். வெளில இருக்கிறவங்க என்ன கேட்காங்கன்னா, மார்க்கெட்டே சொல்லுதே நீ 400 வர போகிறது இல்லைன்னுடுச்சு. மார்க்கெட்ன்றது எதை சொல்கிறீங்க? ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் இதெல்லாம் சொல்லிடும். மார்க்கெட் ஏதோ சொல்லுது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஹூ ஆர் வாட்சிங் கேர்ஃபுல்லி. இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டை விளையாடுறவங்கன்னா ஒரு 6-7 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வெளிநாட்டு முதலீட்டு எல்லாமே அதில் இருக்குது. இந்தியாவோட இமேஜும் அதில் இருக்குது. நார்மலாக இன்றைக்கி இப்போ எப்போதுமே எப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, பணம் பண்ணுறவங்கள்லாம் வந்து பிஜேபி ஆதரவாளராக இருப்பாங்க, ரைட் விங்காக இருப்பாங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் மேல் ஜாதிக்காரங்க. இங்கே தான் ராகுல் காந்தி 1.5 வருஷமாக சொல்லிகிட்ருக்காரு. ஒரு 10% ஆஃப் தி பாப்புலேஷனோ 20% ஆஃப் தி பாப்புலேஷனோ எல்லா பவர்ஃபுல் பொசிஷன்லேயும் 99% அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. இந்த சோஷியல் மீடியா இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லானோன்னு நிறைய சிறு தொழில் பண்ணுறவங்க, ரீட்டைல் இன்வெஸ்டரும் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமையே அவங்க விளையாடிட்டுருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நார்மலாக எப்படின்னா 1% ஆஃப் தி பாப்புலேஷன், 2% ஆஃப் தி பாப்புலேஷன் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதுல 2% தான் சஸ்டெயின்டாக லாங் டேர்ம் காசு பண்ணுவோம். 98% பணம் விட்டுருவாங்க. அதனால் இவங்கள்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் எடுக்கிறது பெட்டர்னு பேர். இந்த மியூச்சுவல் ஃபண்டு நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. ஒரு 40 நாளாக மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. இவன் விற்றுட்டே இருக்கிறாங்க. யார்? ஃபாரினர்ஸ் விற்றுட்டே இருக்கிறாங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷருங்கிறது ஃபாரின் வருது. இங்கேருந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க. யார் வாங்குறாங்க? எல்ஐசி கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது. இந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி, இங்கே சகாக்கள் இருக்கிறவங்க, தட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் கவர்மெண்ட் சொன்னால் கேட்கும். அவங்களெல்லாம் வாங்கிட்டே இருக்கிறாங்க. இது போயிட்டே இருக்குது. அவன் விற்றுட்டே இருக்கான். மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு மேலே இறங்கிடுச்சுன்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடும். ஸோ மே 19 மே 28 பிரதமரும் ஹோம் மினிஸ்டரும், யார் என்னை கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஹோம் மினிஸ்டரும் பிரதமரும் ஒரு பெரிய கார்பரேட் ஒரு நபரோட சேனலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 4ஆம் தேதி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
ஏன்னா அந்த டைம்ல வேல்யூ இறங்கிட்டு இருக்கு. வேல்யூ இறங்கிட்டு இருக்கு. ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதை சொல்கிறாங்க. முதல் கேள்வி, ஒரு கேம்பெயின் நடந்துட்டுருக்கு, ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது, யார் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு விதியெலாம் இருக்குது. அதை இவங்க அட்வைஸ் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு கேள்வி. இது இவங்க தொழில? ஃபஸ்ட்டு கேள்வி. மார்க்கெட்டில் இவங்களுக்கு என்ன எக்ஸ்பர்டீஸ் இருக்குது? இதுக்கு முதல் கேள்வி. நம்ம வாங்கின டிகிரி சர்டிஃபிகேட்டே நம்மளால் காட்ட முடியல. அதான் இப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ். நீங்கள் இதை பண்ணால் நல்லா இருக்கும்னு யாரும் அப்போ ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் விட்டாங்க. ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு, ஜூன் 1 நினைக்கிறேன், அன்னைக்கு இது வருது, எது எக்ஸிட் போல். அது வெள்ளிக்கிழமை சாயங்காலமாக 6 மணிக்கு மேலே, 6 மணிக்கு முன்னே ஒரு 2:30 அன்னைக்கு 2:30-3 மணிக்கு மார்க்கெட்டில் ஒரே பையன். அது அன்றைக்கும் வீக்காக இருக்குது மார்க்கெட்டு. சடனாக ஒரு 2:30-3 மணிக்கு இந்த கவர்மெண்ட்டு க்ளோஸாக இருக்கிறவங்களோட சில ஸ்டாக்குகள் ஏறுது. நேம் பண்ண முடியுமா? அதாவது எதுக்கு நேம்? நீயே கண்டுபிடிச்சிது. எல்லா பேப்பர்லேயும் வருது பேர், அந்த பேர் ஏறுது. அந்த கம்பெனி ஓன் பண்ணுற டிவி சேனலுக்கு தான் அண்ணானந்தம் இவங்க 2 பேரும் பேட்டி கொடுத்துட்றாங்க. அமித்ஷாவும் மோடியும் கொடுக்குறாங்க. அதில் ஆல்ரெடி செபி அந்த கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு 2 வருஷமா. பஞ்சாயத்துக்குரிய கம்பெனின்னு. பஞ்சாயத்துக்கு. ஸோ ஓவராலாக பஞ்சாயத்துக்குரிய கம்பெனி. அண்ட் ஃபாரின் பேப்பர்லாம் கூட இந்த கம்பெனி வந்து நல்ல கறி காசை வாங்கிட்டு ரொம்ப லோ குவாலிட்டி கறி சப்ளை பண்ணுறான்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. நம்ம ஊர் அரப்போர் இருக்கம் கூட கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கம்பெனியோட ஸ்டாக்காக ஏறுது. நார்மலாக கடைசி அரை மணி நேரத்துலலாம் அப்படி ஏறாது. ஹோல் டே வீக்காக இருந்துட்டு ஏதாவது நியூஸ் இல்லைன்னா ஏறாது. ஸ்க்ரீனை பார்த்தா எந்த நியூஸும் இல்லை. அதான் எக்ஸிட் போல் இருக்குல்ல. அது 6 மணிக்கு தானே வருது, இங்கே 3 மணிக்கு தானே. ரூல் என்ன சொல்லுது? ஈஸி 6:30 மணிக்கு முன்னாடி யாருமே போல ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. 6:30 மணி போல பார்த்து 3 மணிக்கு எப்படி வாங்குவான்? சாயங்காலம் 6:30 மணிக்கு போகுது, 3 மணிக்கு எப்படி ஸ்டாக்கை வாங்குவேன் நீ? ஸோ யாருக்கோ இன்ஃபர்மேஷன் இருந்தது. நான் வந்து இந்த கம்பெனி ஓனருக்கு இருந்தது, பிஜேபிக்கு இருந்ததுன்னு இல்லை, யாருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தது. அது தப்பு தானே, சட்டப்படி ஒரு குற்றம் தானே, அதை தண்டனைக்குரியது தானே. அதை நீங்கள் அதை விசாரிங்கிறது முதல் கேள்வி. ஓகே. அன்னைக்கு நைட்டு வந்து பொய்யான எக்ஸிட் போல் எல்லா டிவி சேனலும் ஒரேடியாக பண்ணுறாங்க. 360 400. அதை வச்சு தான் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ஓட்டுறாங்க. அப்கி பார் 400 பார், அப்கி பார் அதுக்கு பிரசாந்த் கிஷோர், ஆக்சிஸ் மை இண்டியா போல் இந்த கூஜா தூக்கிறதுக்கு நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு 2 நாளாக 24 மணி நேரம் அந்த டிவியில் இருந்தால் அதுதான். மண்டே காலத்தில் மார்க்கெட் ஒரேடியாக தூக்கிடுச்சு. இவன் வாங்கினவன் தான் விற்கலாம். அவனுக்குலாம் 20-25% லாபம். நீ 1 லட்ச ரூபா போட்டால் 20,000 ரூபா. இதே நீ 1000 கோடி போட்டால் 200 கோடி லாபம். அன்னைக்கு கார்த்தால நார்மலாக ஒரு மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹவர் ஹை வந்து செகண்ட் ஹை டேக் ஆஃப் ஆகும். செகண்ட் ஹவர் ஹை வந்து தேர்ட் ஹவர் டேக் ஆஃப் ஆகும். தேர்ட் ஹவர் ஹையை வந்து ஃபோர்த் ஹவர் டேக் ஆஃப் ஆகும். கடைசி க்ளோசிங் ஹை ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எடுத்த உடனே 1 ஹவர் ஹையில் போச்சு. யாரோ விற்றாங்க. நியூஸ் நல்லா இருக்கு, விற்றாலும் அது ஏறணும். ஆமாம், விற்றா அது இறங்கிச்சு. உடனே திரும்பி வாங்கிறதுக்கு வந்தாங்க. ஆடுகள்லாம் கசாப்பு கடை மாதிரி வாழ்ந்தாங்க. திரும்பி ஏறுது. அன்னைக்கு வந்து எஃப்ஐஏயும் வாங்கினான், டிஐஏயும் வாங்கினான். அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்டு எவெல்லாம் வாங்கினதாலும் அவனும் வாங்கினான். வித்திருந்த எஃப்ஐஏயும் வாங்கிட்டான். யாரோ விற்றாங்க. யார் விற்றாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் தான் காசு பண்ணியிருப்பான். அது ஓப்பனாக கிடைக்காது. ஓப்பனாக நியூஸ் இருக்கே, செபி தானே டேட்டா வச்சுருப்பான். செபி டேட்டா தோணுனா தெரிஞ்சிடும் யார் வாங்கியிருக்கான்னு. எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பேங்க் மூலமாக தானே இப்போ பண்ணியிருக்கிற. அதை நீ இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிறோம் நாங்கள். இது மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்தது. 2 பாயிண்ட் ஏறும், திரும்பி ஏறும். அப்படியே ஆரம்பித்த இடத்துலேயே முடிஞ்சிருச்சு ஒரு ஹை. அடுத்த நாளைக்காக பொட்டியை திறந்தா, எந்த பொட்டி? இவிஎம் பொட்டியை திறந்தா நம்ம எக்ஸிட் போல் சொன்னதெல்லாம்
கட்டுக்கதை அப்படின்னு, கனவு கட்டுக்கதை அப்படின்னு எடுத்துப்போம். அவங்க சொன்ன போலுக்கும் வந்த ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் ரைட்டுங்கிறாங்க. ஆனால் இப்போ ரேடியா மார்க்கெட்டு 200 பாயிண்ட் விழுந்தது. அங்கேருந்து போய் ஒரு சமயத்தில் 1950 பாயிண்ட் விழுந்தது. கடைசி க்ளோசிங்கில் 1350 பாயிண்ட்டு. ஸோ இது வந்து லாஸ். இதுதான் நடந்தது. அந்த இறங்குனதால யாருக்கு என்ன நடந்திருக்கு? எவன்லாம் நீ வித்தானோ அவனுக்குலாம் நட்டம். ஏன்னா பொய் தானே. மோடி வாங்க தானே சொன்னார். வாங்கி வித்துருப்பான்லப்பா. வாங்கின அப்புறம் விழுந்து வித்துருக்கும்ல. உன்னை 100 ரூபாய்க்கு வாங்க சொல்லிட்டு நீ வாங்கறச்ச 100 ரூபா விழுந்து கீழே விழுந்து படுத்துருச்சு இல்ல, 10 ரூபாய்க்கு போயிருச்சு, 50 ரூபாய்க்கு போச்சுன்னு வச்சுக்கோ. 50 ரூபா நட்டம் தானே. நீ பயந்து வித்துட்டேன்னா 50 ரூபா நட்டம் தானே. என்ன மாதிரி எல்லாம் விற்கவே மாட்டேன், வாங்கியிருக்கவும் மாட்டேன். எனக்கு எப்போ வாங்கணும்னு தெரியும். விழுந்த அன்னைக்கு தான் வாங்கியிருப்பேன். சரியா? இது காசு பண்ணிட்டான். நாங்கள் கேட்குறோம், இதில் என்ன குற்றம்னு ராகுல் காந்தி சொல்கிறாருன்னா, யார் லாபம் சம்பாதிச்சான்? அப்போ வந்து ஆளும் கட்சிக்கு தோஸ்துன்னா, கஜாக்கா தோஸ்து மாதிரி காசு பண்ணியிருந்தானா, நாளைக்கு எலக்ட்ரல் ஃபண்டிங்க்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் ஏதாவது எலக்ட்ரல் பாண்டில் கொடுத்துருக்குறானா? இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இப்போ நான் உன்னை கத்தியால் குத்திட்டேன்னு வையே, மற்ற இருக்கிற 4 கோடி, மெட்ராஸில் 6 கோடி பேர் இருக்குவான்னு வச்சுப்போம் சும்மா ஒரு நம்பர். நான் 6 கோடி இல்லை 2 கோடி பேர் இருக்கான்னு வச்சுப்போம், அதான் கரெக்ட் நம்பர். நான் வந்து மில்டனை கத்தியால் குத்தினதுனால மில்டனோட குடும்பத்துக்கு தானே லாஸு. 6 கோடி பேருக்கு என்ன நட்டம்? போலீஸ் எதுக்கு விசாரிக்கணும்னு சொல்கிறது பியூஷ் கோயல் சொல்கிறது. பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாரு? வித்தாதான் நட்டங்கிறாரு. 10 முட்டாள் வித்திருப்பான்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, 10 பேர் சத்தத்தினால போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துருமான்னு. சட்டம் என்ன சொல்லுது? ஒத்தனை குத்தினாலும் குற்றம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதானே. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு கேட்குறோம். ஏன் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கேட்குறோம்? செபி 2 வருஷமா அந்த கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. டெய்லி டைம் தான் கேட்குதே தவிர இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாச்சுன்னு சொல்லலை. பல பேர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் செபிக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவன் இன்னும் டைம் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறான். இப்போ நான் இந்த சசியை உன்னை கொண்டுட்டேன், மில்டனை கொண்டுட்டேன், மில்டன் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. நீ இப்போ தான் உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் எந்த ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் கேஸ் போடுது. ஆனந்த் கொண்டுட்டாருன்னு ஜட்ஜு சொல்கிறான், இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு. போலீஸ் சொல்லுது, இன்னும் நாங்கள் கேள்வி பேசிகிட்ருக்கோம், இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். 10 வருஷம் கழிச்சு கூட 2.5 வருஷமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம், இதில் வேறு அந்த கன்சர்ன்ட் ஆள் இருந்தாங்க. எந்த கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோட சொந்தக்காரர் தான் செபியோட எத்திக்ஸ் கமிட்டியில் இருக்கார், கார்பரேட் கவர்னன்ஸ் கமிட்டியில் இருக்கார். ஷேக்ஸ்பியர் ஒன்று சொல்கிறான், சீசர்ஸ் வைஃப் ஹேஸ் டு பி அபவ் சஸ்பீஷன். யார் வேணால் நீ நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் ராஜாவோட ஒய்ஃபு சஸ்பீஷனுக்கு மேலே இருக்கணும். செபிங்கிறது ஒரு இது. செபியில் இருக்கிறவனுக்கும் நான் போலீஸ்காரனே இருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் தங்கப்பதக்கம் சிவாஜியாக இருக்க மாட்டாங்க. அவன் பையனை காப்பாற்றணும்னு தான் பார்ப்பான். ஸோ இந்த எத்திக்ஸ் கமிட்டியில் உட்காந்துன்றதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் கேட்டால் தான் தெரியும். செபி 2 வருஷமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்காதனால நீங்கள் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் எல்லா பேப்பரும் கொடுங்க. உங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது, நீங்கள் தான் நிறைய பேர் இருக்க போகிறீங்க, நாங்கள் கம்மியாக இருப்போம். பார்லிமெண்ட் சைஸ் படி மெம்பர் வருவாங்க, அந்த மெம்பருக்கு சேர்மன் வாளாக இருப்பான். நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளில வந்துடுமே. இது என்ன ஆகும்னா, எல்லா பேப்பரையும் கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. யாரை வேணால் கூப்பிடலாம். நாங்கள் கூப்பிட்டு ஏதாவது கேள்வியில் பதில் வந்துருச்சுன்னு வைங்க, கொடுத்த பேப்பரை வெளில விட்டோன்னு வைங்க, ஏதாவது ஏடா கூடமாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் தான். அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. புரியுது. அவங்க நிச்சயமாக நீங்கள் நட்டம் நடந்தது, அந்த நட்டம் யாருக்கு நட்டம், யாருக்கு லாபம், எப்படி ஃப்ரைடே எக்ஸிட் போல் வரதுக்கு முன்னாடியே சில பேர் வாங்கினாங்க, இதெல்லாம் தான் கேள்வியாக கேட்கணும்னு சொல்கிறார். அந்த நட்டம்ன்றது அரசாங்கத்துக்கு வராது, அது ஒரு தனிநபருக்கு வர. தனிநபருக்கு இப்போ நான் வந்து மில்டன் 10 பிக் பாக்கெட் அடிச்சிட்டேன், சட்டத்துக்கு புறம்பா நான் என்ன சொல்கிறேன், பிக் பாக்கெட் அடித்தா தப்புங்கிறார்.
நான் எனக்கு தெரியக்கூடாத இன்ஃபர்மேஷனை வச்சு நான் ட்ரேட் பண்ணால் இன்சைடர் ட்ரேடிங்னு பேர். என்கிட்ட இதுக்கு இன்ஃபர்மேஷன், மில்டன்ட்ட இன்ஃபர்மேஷன் இல்லை. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு மில்டன் பேக்கெட் அடிச்சது தானே அது. எனக்கு தோற்று போயிடும் தெரியும். ஆனால் ஜெயிச்சிடும் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டாக்கை நான் வாங்கி ஹையில் விற்றுட்டு நீ அந்த ஹையில் வாங்கி அடுத்த நாள் கோல் விட்டேன்னா திருட்டு தானே அது. அதுதான் நாங்கள் கேட்குறோம். அந்த திருட்டுங்கிறது வந்து யாரோ ரெண்டு பேர். அதை நாங்கள் என்ன கேட்குறோம், ஐயா நீ திருடுன்னு சொன்னா உனக்கு மனசுல கனம் இல்லை. இது 30 லட்சம் கோடி மேட்டரு. பார்லிமெண்ட்ல எடுத்து எல்லா பேப்பரையும் வைய, நாங்க பாக்குறோம். அந்த நம்பருக்கு எப்படி வர்றீங்க 30 லட்சம் கோடி? அதுக்கு அக்கால நான் சொல்றேன், எல்லா ஷேரும் இருக்குல்ல, அதை மல்டிப்ளை பண்ணி தானே நான் $5 trillion எக்கானமி, மார்க்கெட் கேப் $5 trillion. ஒரு நாள்ல மார்க்கெட் கேப்புங்கிறது 30 லட்சம் கோடி குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு பொருள் 5 லட்சம் கோடிங்கிறீங்க, இன்னைக்கு ஒரு பொருள் 50 லட்சம் கோடிங்கிறீங்க, அடுத்த நாளைக்கு அந்த பொருளோட விலை 20 லட்சம் கோடிங்கிறீங்க. நஷ்டம் எவ்வளோ? அது மதிப்பு இழப்பு தானே. அது எப்படி மதிப்பு இழப்பு தான். பின்ன என்ன, வித்த நாள்ல எல்லாரும் விற்கல, சில முட்டாள்கள் வித்தான்ல. ஒரு 1000 முட்டாள் வித்திருப்பான்னு வச்சுக்கோங்க, அதோட நம்பர் குறைவு தான். அவனுக்கு கம்மி விலையில தானே வித்திருக்கான். அப்ப அவன் லாஸ் புக் பண்ணியிருக்கான்ல. விற்காதவனை ஏன் காட்டுற, வித்தவனை காமிய. ஒரு 10 முட்டாளாவது வித்திருப்பான்ல. சரி, கம்மி விலை விழுந்தது இல்ல, விலை விழுந்த அன்னைக்கு வாங்கணும்னு பார்த்தாங்க நிறைய. என்ன மாதிரி 4 முட்டாள் இருக்கான்ல, கம்மி விலையில வாங்க ட்ரை பண்ணா அவங்களுக்குலாம் இப்போ அன்னைக்கு கனெக்ஷனே போல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பெரிய நியூஸ். நிதின் காமத் இந்த ஜீரோடா மூலமா வாங்க பார்த்தவங்க, குரு ஆப் மூலமா வாங்க பார்த்தவங்க சர்வர் டவுன் வந்தது. அது எப்படி சர்வர் டவுன் ஆகும்? நியாயமா நடந்திருந்தா அந்த நேரத்துல வாங்குறதுக்கு அலோவ் பண்ணி, அப்ப என்ன வாங்க அலோவ் பண்ணிருக்கணும்ல. அப்ப ஜாஸ்தியா இருக்கச்சா நான் வாங்கலாம். அன்னைக்கு சர்வர் டவுன் ஆகல. மார்க்கெட் கிராஷ் ஆனா மட்டும் எப்படி சர்வர் டவுன் ஆகும்? புரியுது. இது குறித்து ஏத்த விலை ஏற்றி நீ விற்கிறச்ச ஆடு மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கிறதுக்கு நீ அலோவ் பண்ணுவ. விலை கவுந்த அன்னைக்கு நீ வாங்க முடியாது, சர்வர் டவுன். எந்த ஊர் நியாயம்? இது குறித்து ப. சிதம்பரத்திட்ட கேள்வி எழுப்புறாங்க. முதலில் எழுப்பப்பட்ட காங்கிரஸ் எழுப்பின பெரிய பிரச்சனை. நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது, இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க, அதுல ரொம்ப குறைவான நபர்கள் தான் ஷேர் மார்க்கெட் இது பத்தின புரிதலோட இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்க அப்படிங்கிற அந்த பாசிங் தொனியில் இருக்கிறாரு. எக்ஸிட் போல் வந்து ஃபேக்கா ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டிலிருந்து தான் ராகுல் இதை ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு வர்றாரு. எக்ஸிட் போலுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு ராகுல் சொன்னதற்கு பிறகு ப. சிதம்பரமும் அதை டிக்ளேர் பண்ணி இதை மையப்படுத்தி தான் இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கார்பரேட் ரோல் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும் தான். ப. சிதம்பரத்திற்கு கூடுதலாகவே பொருளாதாரம் குறித்தான புரிதலும் இருக்கு. அப்படிப்பட்ட ப. சிதம்பரம் நேத்து அதுல இருந்து அந்த கேள்வியில இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. இதற்கு என்ன காரணங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? விசாரிக்கணும்னு சொல்லிட்டாருல. என்ன சொன்னாரு? கேள்வி என்னன்னா, கேள்வியெல்லாம் நீங்க கேட்டீங்க. ஆமா, பதில்ல என்ன சொன்னாரு? அது அவரு தெளிவா எக்ஸிட் போல் வந்து முறைகேடாக இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எக்ஸிட் போல் இப்படி நம்பரை மாத்தி கொடுத்திருக்கிறாங்க, இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணம் வந்து ராகுல் டிக்ளேர் பண்றாரு. இந்த எக்ஸிட் போல் மூலமா ஒரு அதானி மாதிரி ஒரு நபரு லாபம் அடைகிறதுக்கு உண்டான வேலையை பார்த்திருக்காங்கன்னு வைக்கிறாருன்னா, ப. சிதம்பரம் வெளிப்படையா அதை சொல்றதுக்கு அவருக்கும் பொருளாதாரம் பத்தி தெரியும்ல. ஆமா, அதானிக்காகத்தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு சொல்லலாம்ல. அவர் சொல்லலைன்னா அவரை தான் நீங்க கேட்கணும். ஆனா அவரும் என்ன கேட்டாரு? விசாரிக்கணும்னு சொன்னார்ல. நாங்களும் அதானே சொல்றேன். அதோட சேர்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, 2 கோடி மக்கள் தான் அதோட பிரச்சனை, நீங்க அதை பொது பிரச்சனையா மாத்துறது அப்படிங்கிற தொனியில இருந்து தான் அவரோட ரெஸ்பான்ஸ் இருக்கு. அப்ப ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளதான். நான் திரும்பி சொல்றது இதுதான், ஸ்மால் டைம் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 2 கோடி பேருக்கு லாஸ் ஆயிருந்தாலும் லாஸ் தான். ஒரு ஃப்ராடுனால லாஸ் ஆச்சுன்னா அது குற்றம், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான். அவரும் விசாரணை போகணுங்கிறாரு. அவர் அதை பெருசாக்க வேணாம்னு நினைக்கிறாரு. நாங்க நினைக்கிறோம் அது வந்து பெரிய பிரச்சனைன்னு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டு மாதிரி ஒரு ஊர்ல எனக்கு தெரிஞ்சு பல பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய மேதை, பொருளாதார மேதை, மேலோட்டமா ஒரு பகலமா இருக்கலாம். பட் என்ன மாதிரி ஆட்களுக்கு டெய்லி வந்து thousands ஆஃப் பீப்புளோட நான் கனெக்ட் ஆகிறேன்.
ஸோ அந்த வலி எனக்கு தெரியும். அதனால இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வைக்கிற குற்றச்சாட்டுலயே லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து நார்த் இந்தியா வேற, சவுத் இந்தியா வேற. தமிழ்நாடு மாதிரி ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்ல முக்கால்வாசி பேர் டெஃபினட்டாக இதர் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இன்சூரன்ஸ் கம்பெனிலையோ எல்லார் கையிலையும் ஒரு எல்ஐசி பாலிசி, இல்லாட்டா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, இல்லாட்டா ஒரு ஸ்டாக் இருக்கும். இந்த மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லார் வீட்லயுமே அதை டிஃபால்ட்டா வச்சு இந்த எல்ஐசி தானே இதை வாங்கி வித்தான் அன்னைக்கு. அவன் பணம் லாஸ் தானே. எல்ஐசியோட ரோல் என்ன, பேங்க்கோட ரோல் என்ன, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட லோன் என்ன? உங்கள் லாரியிலேருந்து எல்லாம் நேஷ்னல் இன்சூரன்ஸும் யுனைடெட் இந்தியன் இன்சூரன்ஸும் தானே போட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் அரசாங்கம் நம்பி போட்டிருக்கீங்கல்ல. அவன் தானே ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் வாங்கி விற்றான். அப்போ எல்ஐசி என்ன பண்ணிட்டு நாங்கள் பார்க்கணுங்க. உன் பணத்தை எடுத்து பப்ளிக் பணம் தானே. எல்ஐசி பப்ளிக் பணமா இல்லை ப்ரைவேட் பணமா? ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி பப்ளிக் பணமா ப்ரைவேட் பணமா? பப்ளிக் பணம் தானே. பப்ளிக் பணம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குல்ல. அன்றைக்கி டிரான்சாக்ஷனில் எல்ஐசிக்கு லாஸ்னா பப்ளிக்கு லாஸ் ஆகலையா? அது எல்ஐசிக்கு அன்றைக்கி நாள் டிரான்சாக்ஷனில் லாஸாக ப்ராஃபிட்டானு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பேப்பரை பார்த்தா தானே தெரியும். பேப்பரை கொண்டாந்து தானே சொல்லியிருக்கோம். நாங்கள் என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண நான் சொன்னோம். பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி காட்டு. பார்லிமெண்ட்டுக்கு அது என்னது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட நபர்கள். அவங்களுக்கு பேப்பரை காமின்னு கொடுப்பாங்கன்னு நம்புறீங்களா? கேட்க வேண்டியது எங்கள் கடமை சார். அவுட்கம் என்ன? அவுட்கம் பார்லிமெண்ட் 10 வருஷம் முன்னாடி சார். அப்போ பார்லிமெண்ட்டாக நாங்கள் 50 பேர் கூட கிடையாது. இன்னைக்கு பார்லிமெண்ட்டாக நாங்கள் 100 பேர். உங்கள் கூட்டணியோட சேர்த்தா 240 பேர் இருக்கிறோம். அவருக்கு 240 பேர் தான். அவர் கூட்டணியோட சேர்த்தா 290. கூட்டணி எல்லாத்துக்கும் ஜால்ரா போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நாயுடு சும்மா இருப்பாரா? ஒரு நல்ல உரையாடல், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.